அன்பான மாணவர்களுக்கு இனிய வணக்கம். கல்வி என்னை கரை மட்டும் சேர்க்கவில்லை, நிலவு வரை சென்று சேர்த்திருக்கிறது. நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்துதான் முன்னேறி இருக்கிறேன். தமிழ் எனக்கு தடையாக இருந்ததில்லை, தமிழ் எனக்கு படியாகவே இருக்கிறது. தமிழால் முடியும், தமிழரால் முடியும் என்று கூறிய மயில்சாமி அண்ணாதுரை, இந்திய விஞ்ஞானி, திட்ட இயக்குனர், சந்திராயன் மங்கள்யான் இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் முன்னாள் இயக்குநருடைய கூற்றை மனதில் வைத்துக்கொண்டு லட்சுமிமால் பாலிடெக்னிக் இயந்திரவியல் துறை 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்த 5ஆம் பருவ பாடமாகிய ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷனை நடத்துவதில் பெருமை கொள்கிறேன். ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் சப்ஜெக்ட் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பொருளை தயாரிப்பதற்கு என்னென்ன செயல்முறைகளை திட்டமிடுகிறோம், ஒரு செயலை செய்ய சிக்கனமான முறையை பற்றி அறிந்து கொள்ளுதல், ப்ராடக்டின் அளவுகள், ஸ்பெசிஃபிகேஷன், வடிவம், டாலரன்ஸ், தரப்பண்புகள் ஆகியவற்றை தீர்மானிப்பது பற்றிய படிப்பு ஆகும். நமது சப்ஜெக்ட் கோட் 32053. இந்த பாடத்திட்டத்தில் 5 யூனிட் உள்ளது. முதலாவது யூனிட் ப்ராசஸ் பிளானிங், 2வது ப்ராசஸ் செலக்ஷன், 3வது ஒர்க் ஸ்டடி, 4வது யூனிட் காஸ்ட் எஸ்டிமேஷன், 5வது யூனிட் மெஷினிங் டைம் கால்குலேஷன். ஒவ்வொரு யூனிட்டையும் விரிவாக இந்த காணொளி காட்சி மூலமாக நாம் காண இருக்கிறோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட், ஒரு பாடத்தை படிக்கும்போது அதை பற்றிய குறிக்கோள், இந்த பாடத்தை படிப்பதனால் என்ன நன்மை என்று ஆராய்ந்து பார்த்தால், இந்த பிபிசி சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ் பிளானிங், ப்ராசஸ் பிளானிங்கை பற்றிய அறிவை, அடிப்படை அறிவை தெரிந்து கொள்ள உதவுகிறது. ஸ்டடி தி ப்ராசஸ் செலக்ஷன், அண்டர்ஸ்டாண்ட் தி ஒர்க் ஸ்டடி அண்ட் மெத்தட் ஸ்டடி, ஸ்டடி தி காஸ்ட் எஸ்டிமேஷன், ஸ்டடி தி மெஷினிங் டைம் கால்குலேஷன். இதை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வரைபடம் இருக்கிறது. இந்த வரைபடத்தில் ப்ராடக்ட் டிசைன் மற்றும் ப்ராசஸ் பிளானிங் எப்படி நடக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா டிசைன் ரெக்யூட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் டிசைன், அதற்கப்புறம் ப்ராடக்ட் டிசைன், பார்ட் டிராயிங்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இதை வைத்துக்கொண்டு ப்ராடக்டை அனலைஸ் பண்ணி மேக் ஆர் பை டிசிஷன், ஒரு பொருளை வாங்குவதா விற்பதா என்றதை தெரிவு செய்து ப்ராசஸ் செலக்ட் செய்து ரூட் ஷூட் போட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவது இந்த பாடத்தினுடைய முக்கிய குறிக்கோள் ஆகும். The drawing, specification and quantity required are different inputs required for process planning. Forecast, orders, contracts help to determine the quantity required. The activities that are planned in process planning are list of operations to be performed, செய்ய வேண்டிய செயல்பாடுகளின் பட்டியல் தயாரித்தல், சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், செயல்பாடுகளை வரிசைப்படுத்துதல், ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் மெஷின் அண்ட் எக்யூப்மெண்ட் ரிக்வயர்ட், தேவையான மெஷின்கள் மற்றும் சாதனங்களின் ஸ்பெசிஃபிகேஷன், டூல்ஸ், ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் ரிக்வயர்ட், தேவையான ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ், மேனுஃபேக்சரிங் பராமீட்டர்ஸ் லைக் ஃபீட், ஸ்பீடு, டெப்த் ஆஃப் கட் ஃபார் ஈச் ஆப்ரேஷன்ஸ், ஒவ்வொரு மிஷினிங் ஆப்ரேஷனுக்கும் தேவையான கட்டிங் ஸ்பீட், ஃபீட், டெப்த் ஆஃப் கட். தென் ஃபைனலி எஸ்டிமேஷன் ஆஃப் டைம் ஃபார் மேனுஃபேக்சர், உற்பத்திக்கு ஆகும் நேரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ப்ராசஸ் பிளானிங். when the design engineers have designed the product, the assembly drawings and working drawings of individual components are made. The detailed instruction for making a part or a component, it includes such information as per operations, their sequence, machines, tools, speeds and feeds. Process planning, it may be defined as the determination of the processes and the sequence of operations required to make the product. It consists of devising, selecting and specifying processes, machine tools and other equipments to transform the raw material into finished products. Informations are required to do process planning. Process planning செய்ய தேவையான தகவல்கள். முதலாவதாக quantity to be produced.
உற்பத்தி செய்ய வேண்டிய ப்ராடக்ட்டுகளின் எண்ணிக்கை. ரெண்டாவது, டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட், ப்ராடக்ட் பற்றிய அனைத்து விவரக்குறிப்புகள். குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட், ப்ராடக்ட் பற்றிய தரப்பண்புகள். அவைலபிலிட்டி ஆஃப் எக்யூப்மெண்ட், டூல் அண்ட் மேன் பவர், சாதனங்கள், மெஷின்கள், கருவிகள் மற்றும் மனித வளம் எவ்வளவு உள்ளன என்ற விவரம். ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஈச் ஆப்ரேஷன்ஸ், ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் தேவையான ஸ்டாண்டர்ட் டைம். சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் required to be performed. List of equipments on which operations will be performed, எந்தெந்த மிஷின்களில் என்னென்ன ஆப்ரேஷன் செய்யப்படும் என்ற விவரம். ஒவ்வொரு மிஷினின் செயலாக்க திறன். ப்ராசஸ் கேபபிலிட்டி ஆஃப் ஈச் மிஷின் அண்ட் எக்யூப்மெண்ட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ராசஸ் பிளானிங், ப்ராசஸ் பிளானிங்கை பாதிக்கும் காரணிகள். த ஃபர்ஸ்ட், வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன், குவான்டிட்டி, உற்பத்தி அளவு. தென் டெலிவரி டேட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட்டுகள் விற்பனைக்கு விரைவிலேயே டெலிவரி கொடுக்க வேண்டும் என்றால் செலவு அதிகமாகும். அந்த டெலிவரி டேட்டை நம்ம தீர்மானிக்கணும். அக்யூரசி அண்ட் ப்ராசஸ் கேபபிலிட்டி ஆஃப் மிஷின்ஸ், மிஷின்களின் துல்லியம், அக்யூரசி. தி ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேன் பவர் அவைலபிள், இருக்கும் பணியாளர்களின் திறமையும் அனுபவம் உள்ள பணியாளர்கள் உற்பத்தி செயல்முறைகளில் மிகவும் முக்கியமானதற்கு பயன்படுத்தலாம். ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல், மூலப்பொருளின் தன்மை. நாம் தேர்ந்தெடுக்கும் மெட்டீரியல் தேவையான தரத்தையும் ரசாயன கலப்பையும் பெற்றிருக்க வேண்டும். அக்யூரசி ரெக்யர்ட் இன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ், உற்பத்தி செய்யப்படும் ப்ராடக்ட்டுகளின் அக்யூரசி. எந்த ப்ராசஸ் மிஷின் நமக்கு தேவையான தரத்தை கொடுக்குமோ அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தென் ப்ராசஸ் பிளானிங் ப்ரொசீஜர், இதில் 8 பாயிண்ட் இருக்குது. 8 பாயிண்ட்டு ஒரு 10 மார்க்ஸ் கொஸ்டினாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டடி ஆஃப் ஒர்க்கிங் ட்ராயிங், வரைபடம் தயாரித்தல். டேக்கிங் மேக் ஆர் பை டெசிஷன், வாங்குவதா செய்வதா என முடிவெடுப்பது. செலெக்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், selection of material and preparing bill of materials, selection of jigs and fixtures, selection of planning the operations, preparing various documents. இதையெல்லாம் நம்ம ஆராய வேண்டும். முதலாவதாக preparation and study of working drawing, வரைபடம் என்பது பொறியாளர்களின் மொழி, வடிவம் மற்றும் பொருட்களின் அளவு இவற்றை வரைபடம் மூலமாக விவரிக்கிறோம். உற்பத்தி செய்யப்படும் பணியாளர்களும் வரைபடத்தை பார்த்து புரிந்து கொள்வார்கள். ஒர்க்கிங் டிராயிங் என்பது ப்ராடக்டின் கீழ்காணும் உருவங்களை காட்டுகிறது. உருவமைப்பு, பரிமாணங்கள், புறப்பரப்பின் நேர்த்தி, சர்ஃபேஸ் ஃபினிஷ், செய்ய வேண்டிய ஹீட் ட்ரீட்மெண்ட் அண்ட் மேற்பரப்பின் பூச்சி, பில் ஆஃப் மெட்டீரியல். ரெண்டாவது பாயிண்ட் டேக்கிங் மேக் ஆர் பை டெசிஷன், செய்வதா வாங்குவதா என முடிவெடுக்க வேண்டும்.